அம்மே நாராயணா. இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்கும் ஏதும் கேடு பிழைகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பக்தர்களின் சார்பில் என்னுடைய உறுதியை அம்பாளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சமர்ப்பணம் பண்ணுவேன். அம்பாள் வந்தால் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். அம்பாள் எப்படி வருவாங்க? நடந்து வருவாங்களா? இல்லை, நீங்கள் வர்றதுக்கு சாட்சி என்னன்னா, நான் உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது கருட வாகனத்தில் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கணும். கெட்டதுக்கு இந்த தாய் துணை போக மாட்டான். ஆனால் கெட்டதில் மாட்டிக்கின்னா விடுபட்டு கொடுப்பா. அம்மி நாராயணா, தேவி நாராயணா. அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகியாக சென்னை ஷெனாய் நகரிலே வீட்டிற்கும் பகவதி அம்மன் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே அமர்ந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆலயம் 2005க்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு இங்கே வருகிற பக்தர்கள் எல்லாம் கோரிக்கின்ற அனைத்து கோரிக்கைகளும் ஒரு 30 நாளிலிருந்து 90 நாளுக்குள் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்திலே வரக்கூடிய பக்தர்கள் முழு நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது இவள் தாயுள்ளத்தோடு தாயாக இருந்து கேட்பவையெல்லாம் கொடுத்து கொண்டு நாம் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இல்லையோ தெரியாது, ஆனால் இருக்கிற கஷ்டமெல்லாம் எடுத்து விடுறாங்க. இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. நல்ல அருளை வாங்கிட்டு வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கு மாதம் இந்த ஆலயத்தில் முதல் வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு. 3 திருவிளக்கு பூஜையில் தொடர்ந்து அமர்ந்து பூஜை செய்தால் அனைத்து நல்ல காரியங்களும் வேண்டுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த ஆலயத்திலே அனைத்து விதமான தெய்வங்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 1008 லிங்கங்கள் உள்ளடக்கிய குபேர சகஸ்ர லிங்கேஸ்வரர் இங்கே அமர்ந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொடுக்கிறார். அங்கே ஐப்பசி அன்னாபிஷேகம், சிவராத்திரி மற்றும் பிரதோஷ பூஜைகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா தெய்வங்களையும் நாம் குலதெய்வமாக கருதக்கூடிய பால் முனீஸ்வரர் சுவாமியும், துரோகங்கள் நம்மோடு இருந்து கொண்டே குழிப்பறிக்கின்ற அல்லது நம்ம நிலத்தையோ நம்ம சொத்துக்களை அபகரிக்க நினைக்கின்ற முதுகுக்கு பின்னால் நமக்கு துரோகங்கள் செய்கின்ற எல்லா சக்தியும், வழக்குகள், வியாஜியங்கள் இவை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய நாகலிங்க கிருஷ்ணவராக சுவாமி இருக்கிறார். அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒருவித பயங்கள் இருக்கும். அந்த பயங்கள் மனபயம், குடும்பத்தில் இருக்கிறவங்க பயம், ஒரு பயங்களில் பலவிதமான பயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக கொடுக்குற காலபைரவர் இருக்கார். அவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நடக்குது. பஞ்சமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமது மகா வாராகி அம்மனுக்கு அனைத்து பஞ்சமி தினங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். குறிப்பாக ஒரு நாகதோஷம், சர்பதோஷம், கால சர்பதோஷம், அஷ்டநாகதோஷம், துஷ்டநாகதோஷம், அனந்த தோஷம், ரட்சக தோஷம், குளிக தோஷம், சங்கபால தோஷம், கார்கோடக தோஷம், பதும தோஷம், மகா பதும தோஷம் என்கின்ற பலவித தோஷங்கள் இருக்குது. பொதுவாக நீங்கள் ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்குன்னு ஈஸியாக சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தோஷம் இருக்குன்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு காலஹஸ்தி போவீங்க, ஒரு சகசிரபனாயி வித்மிகே சர்வராஜாய தீமிகை தன்னோ சர்வ பிரஜோதன்னு சொல்லிட்டு ஒரு நாமாவளியை 3 தடவை சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. திருநாகேஸ்வரம் போவீங்க, அங்கே ஒரு அபிஷேகம் பண்ண சொல்லி
முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. இன்னும் அப்படி கிடையாது. அந்த மாதிரி தோஷங்கள் எடுப்பதற்காக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகவே அமர வைத்து அவர்கள் திருக்கரங்களாலேயே இந்த பூஜைகள் செய்யப்பட்டு அந்த பரிகார பூஜையில் ஒரு நபருக்கு 1.5 மணி நேரம் நடக்கும். அதன் மூலமாக சர்வம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா என்னைக்கு அந்த நிவர்த்தி பூஜை பண்ணுறோமோ 30வது நாளில் இங்கே அது நிவர்த்தி நடக்கிறோம். அதுக்கு பின்னாடி நாக சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். நாக சுப்பிரமணியம் குக்கையில் தான் இருக்கார். குக்கைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் கிடையாது, நம்மளோட ஆலயத்தில் தான் அமர்ந்திருக்காரு. மகா பக்த ஆஞ்சநேய சுவாமி இங்கே அமர்ந்திருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் மிக பழமையானவர். அவரை பார்த்தீங்கன்னா தலையில் தான் வாலில் தான் தலைக்கு உச்சியில் தான் அவரோட வாளோட நுனி இருக்கும். மகா ஐயப்ப சுவாமியும் இருக்கார். ஸ்ரீதேவி பூமி தேவி அடங்கிய ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்காங்க. இப்படி எண்ணற்ற சாமிகள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே சிறப்பு திருவிளக்கு பூஜை நடக்கும். அந்த திருவிளக்கு பூஜையில் வந்தீங்கன்னா உங்களுடைய மனக்குறையை ஒரு கடிதத்தில் எழுதி இந்த பூஜையில் கொடுத்துருங்க. நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்குது பூஜையின் முறையில் ஒவ்வொருடைய கடிதங்களும் வாசிக்கப்பட்டு கூட்டு பிரார்த்தனையோடு சேர்த்து அந்த கூட்டு பிரார்த்தனை நடைபெற நம்மோடு வந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க. இதுக்கும் மேலே ஒரு பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தில் விசேஷமான ஒரு சமாச்சாரம் கேட்டுன்னா, அமாவாசை தினத்தில் மகா பிரித்தியங்கரா யாகம் நடத்தும். மகா பிரித்தியங்கரா யாகம் சிறப்பு. இந்த இடத்துல எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குரிய ஆகுதிகள் இந்த யாக பூஜையில் சமர்ப்பிக்கம் செய்யப்பட்டு அந்த துஷ்டசக்க பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் தந்திரம் யந்திரம் இந்த மாதிரி நமக்கு ஒவ்வாத சமாச்சாரங்கள் இருக்கும்னா இந்த யாக பூஜையில் கலந்துக்கிட்டால் சரியாயிடும். இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகள் இங்கே கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது அந்த வைப்ரேஷனை உணரலாம். எப்படி உணரலாம் அப்படின்னு சொன்னால், ஆலயத்துக்கு நாம் நல்லது நினச்சாக்கா இங்கே நல்லது நடக்கும். கெட்டதுக்கு இந்த தாய் துணை போக மாட்டான். ஆனால் கெட்டதில் மாட்டிக்கின்னா விடுபட்டு கொடுப்பா. அதனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் கெட்டவர்கள் உள்ள நுழைய முடியாது. நீங்கள் ஒரு தரம் வந்தாலும் 2 தரம் தீய எண்ணங்கள் உடையவங்க அடுத்த தரம் இங்கே வரமாட்டாங்க. அதுக்கு கண்ணுக்கு நேராக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அதேவேளை ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குருதி அபிஷேகம்னு சொல்லக்கூடிய விழா கார்த்திகை மாதத்தில் ஏற்போது சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அம்பாளுக்கு ஏராளமான பெண்மணிகள் ஒரே நேரத்தில் பொங்கல் வைக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியும், அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே அம்பாளை கொண்டு பிரார்த்தனை பண்ணுவோம். அம்பாள் வந்தால் தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். அம்பாள் எப்படி வருவாங்க? நடந்து வருவாங்களா? இல்லை. ஆகையினால நீங்கள் வர்றதுக்கு சாட்சி என்னன்னு நான் உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது கருட வாகனத்தில் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கணும். அப்படிங்கிறதுல ஒவ்வொரு வருடமும் இன்றைக்கு நடத்துகின்றது 20ஆம் ஆண்டு பொங்கல் விழா. இன்றைக்கும் அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனை என்பது கருட வாகனம் காட்சி தந்து எங்களுக்கு அளப்பரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. ஏராளமான ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்தில் வந்து பொங்கல் வச்சாங்க. அது முடிஞ்ச உடனே இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் ஏதும் கேடு பிழைகள் வராமல் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அந்த பக்தர்களின் சார்பில் என்னுடைய குருதியை அம்பாளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை சமர்ப்பணம் பண்ணுவேன். அது நான் மற்றவங்களுக்கு நீ எந்தவித கஷ்டமும் கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய கஷ்டமெல்லாம் நீ எளிமையாக எடுத்துக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு பதிலாக நான் கொடுக்குறேங்கிறதுனால நான் கொடுத்துட்டு அம்பாளுக்கு அந்த ஒரு அபிஷேகத்தை நான் செய்கிறேன். அதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு அபிஷேகம், குருதி அபிஷேகம்னு பேர். இதை பார்க்குறதுக்கு கண் கொள்ளா காட்சி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த எலுமிச்சம்பழம் கடையை பிரசாதமாக எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. அதனுடைய பலன் வந்து மிக அதிகம். அதனால் எல்லாரும் இந்த குருதி அபிஷேகத்துக்கு போது எலுமிச்சம்பழத்தாலேயும் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதையே குருதி கலந்த எலுமிச்சம்பழத்தை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதை கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த காரியங்கள் வேண்டி நடந்தாலும் அந்த காரியங்கள் முற்றிலும் முழுமை பெறும் என்பது அம்பாளுடைய வாக்கு. அதனால எந்த காரியங்களை நீங்கள் வேணாலும் மனசால வேணாலும் உண்மையான வேண்டுதல்கள் அதாவது அபரிமிதமான முடிக்க முடியாத காரியங்கள்லாம் வந்து கேட்டால் முடியாது. ஒரு 5 ரூபாய் லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு எனக்கு 5 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டால் நிச்சயமாக அம்மா தரமாட்டாங்க. ஆனால் நமக்கு வேறு என்ன தேவையோ அவங்க பார்த்து செய்வாங்க. அது 100 இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது.
எல்லாரும் வாங்க, அம்பாவை பாருங்கள், அவங்க அந்த அதிசயங்களை பாருங்கள். அது மட்டுமல்ல, செவ்வாய்க்கிழமையில் நடக்கக்கூடிய ரத்த புஷ்பாஞ்சலிங்கிறது இங்க ரொம்ப விசேஷம். 4ஆம் நிலை தாண்டிய கேன்சர் பேஷண்ட்டும் கூட இந்த ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமையிலேருந்து 7 வாரம் தொடர்ந்து பூஜை பண்ணால் அந்த கேன்சர் பேஷண்ட்டு குணமாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1வது வாரம் வரும்போது பேஷண்ட்டாக இங்கே ஸ்ட்ரெச்சரில் வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க, வீல் சேரில் வருவாங்க, இல்லை உழவர்களில் வருவாங்க. ஆனால் 4வது வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நடந்து வருவாங்க. 5வது வாரம் பார்த்திங்கன்னா ஓடி வருவாங்க. 7வது பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நான் நல்லா இருக்கேன்னு நில் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வருவாங்க. இந்த அதிசயங்கள் இந்த ஆலயத்தில் நடக்குது. அது கண்கூடா நீங்களே வந்து பார்க்கலாம். அதை நீங்கள் வணக்கக்கூடிய பக்தர்களை கேளுங்க, அனுபவப்பட்ட பக்தர்களை கேட்டு தெரிஞ்சுட்டு அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்மே நாராயணா, தேவி நாராயணா.